ஹர ஹர நம பார்வதீபதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, ஞானவேல் கந்தனுக்கு அரோஹரா, குன்றத்தூர் குமரனுக்கு அரஹரோஹரா. சிவ ஆகமத்தையும் சிவ வழிபாட்டு முறைகளையும் பெரியா புராணம் வாயிலாக இவ்வுலகிற்கு எடுத்துரைத்த தெய்வப்புலவர் சேக்கிழார் பிறந்த இந்த குன்றத்தூரானது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஊராகும். திருச்செந்தூரிலே கடல் மார்க்கமாகவும், திருப்பரங்குன்றத்திலே மலை மார்க்கமாகவும், திருப்போரூரிலே வான் வழியிலும் திருமுருகப் பெருமான் அசுரர்களை போர் புரிந்து வதைத்ததாக வரலாறுகள் கூறுகின்றன. அந்த வழியிலே திருப்போரூரிலே போர் புரிந்து திருத்தணி செல்லும் வழியிலே திருமுருகப் பெருமான் சினம் கொண்டு போர் புரிந்த அந்த சினத்தை தணிக்கவும் பாப விமோசனமும் பரிகாரமும் செய்யும் பொருட்டு இந்த குன்றத்தூரிலே அமைந்துள்ள குன்றின் மீது அமர்ந்து அங்கிருக்கும் சரவண பொய்கையிலே நீராடி இங்கு கந்தழீச்சரம், அதாவது ஸ்கந்தரே பிரதிஷ்டை செய்து பூஜை பண்ண சிவலிங்கமாகிய கந்தனீச்சரம் எனப்படும் சிவலிங்கத்தை சிவாகம பூஜை செய்து வழிபட்டு மேலும் இங்கிருந்து திருத்தணி சென்றதாக வரலாறுகள் கூறுகின்றன. இந்த குன்றத்தூரிலே மார்கழி மாதமானது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மார்கழி மாதம் என கூறும் பொழுது நம்மளுடைய ஒரு வருடமானது தேவர்களுக்கு ஒரு நாளாக கருதப்படுகிறது. அவ்வாறு கருதப்படும் வேளையிலே தை மாதம் முதல் ஆனி மாதம் வரையிலே இருக்கும் நாட்களை 6 மாத காலத்தை உத்தராயணம் எனப்படும் பகல் பொழுதாகவும், ஆடி முதல் மார்கழி வரை உள்ள நாட்களை தட்சணாயனம் எனப்படும் இரவு பொழுதாகவும் கருதப்படுகிறது. அவ்வாறு கருதப்படும் விஷயத்திலே உஷகாலமான மார்கழி மாதத்திலே காலை 4 மணி முதல் 6 மணி வரை உள்ள காலமானது தேவர்களுக்கு உகந்த காலமாக கருதப்படுகிறது. அந்த வேளையிலே அவர்களை எழுப்பி சந்தோஷப்படுத்தி பூஜைகளையும் செய்து இவ்வுலகிற்கு தேவையான விஷயங்களை அருளுமாறும் மக்களை காக்குமாறும் பிரார்த்திக்கும் பொருட்டு மார்கழி மாத பூஜையானது தனுர்மாச பூஜை என வழங்கி வழக்கமாக நமது இந்து சமயம் வழிபட்டு கொண்டு வருகிறது. அவ்வாறு ஆலயங்களில் நடைபெறும் பூஜைகளை மக்கள் தரிசனம் செய்வதும், நம்மளுடைய இல்லங்களிலே ஒரு நாளை நம்மளுடைய பூஜை முறைகளிலே 6 காலமாக பிரிக்கிறார்கள். உஷகாலம், காலசந்தி, உச்சிகாலம், பிரதோஷகாலம், சாயரட்சை, சாயங்காலம், இரவு அர்த்தஜாமம் என 6 காலமாக ஒரு நாளை நம்முடைய ஆகமங்கள் பிரிக்கின்றன. இந்த காலம் என்பது, பூஜை காலம் என்பது ஒரு பொழுதும் மற்றொரு பொழுதும் கலக்கும் வேளை. அந்த வேளையிலே மனித மனம் சஞ்சலப்படுகிறது என்பது ஒரு கருத்து. அந்த சஞ்சல வேளையிலே நாம் இறைவனை சிந்திக்கும் பொருட்டே அந்த காலங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. அதாவது இந்த உஷகாலம் என்பது இரவு பொழுது முடிந்து பகல் பொழுது ஆரம்பிக்கும் அந்த சில மணித்துளிகள். அந்த மணித்துளிகளிலே மனிதன் எழுந்து சஞ்சலமில்லாமல் அதாவது உறக்கம் கொண்டு உறங்காமலோ வேறு சிந்தனைகள் எதுவும் எழாமல் இருக்க காலையிலே எழுந்து குளித்து வாசலிலே கோலமிட்டு இறைவனை பிரார்த்திக்கும் பொருட்டு தீபத்தை ஏற்றி மன இருளையும் அகத்தினுடைய இருளையும் வீட்டினுடைய இருளையும் அகற்றி தீபத்தை ஏற்றி வழிபடும் பொருட்டு அந்த காலமானது குறிக்கப்பட்டுள்ளது. அதை உஷகாலம் என்கிறோம், அல்லது பிரம்ம முகூர்த்தம். காலை 4 மணி முதல் 6 மணிக்குள் நடைபெறுவதை பிரம்ம முகூர்த்தம் உஷகாலம் என்கிறோம். அதுக்கு அடுத்தது 6 மணிக்கு மேலே
இருக்கிற காலத்தை 6லேருந்து 9 மணிக்குள்ளே இருக்கிற நேரத்தை காலத்தை வந்து நம்ம காலசந்தி அப்படின்னு பிரிக்கிறோம். இந்த காலசந்தி என்பது அந்த உஷ காலமும் அந்த காலசந்திக்கும் இடைப்பட்ட குறிப்பிட்ட நேரத்தை காலசந்தி என்கிறோம். அந்த நேரத்திலும் மனிதன் மனம் வந்து உணவு உண்டு சஞ்சலப்படாமல் இருக்க அந்த காலசந்தியை பூஜை செய்கிறோம். உச்சி காலம் என்பது அந்த காலையும் உச்சி வெயிலுடைய நேரமும் சந்திக்கும் நேரத்திலே உச்சி காலம் எனப்படும் பூஜையானது நடைபெறுகிறது. பிரதோஷ காலம் என்பது அனைவரும் அறிந்ததே. பிரதோஷம் என்பது வெறும் திரியோதசியில் வரும் மட்டும் பிரதோஷம் மட்டும் அல்ல, நித்தியமே அந்த 4:30 to 6க்குள்ள பிரதோஷ காலம் எனப்படுகிறது. அந்த பிரதோஷ காலத்திலேயும் மனிதன் விளக்கு ஏற்றி தீப ஒளி ஏற்றி இறைவனை வழிபட கூறப்பட்டுள்ளன. சாயரட்சை என்பது இந்த பகல் பொழுது முடிந்து இரவு பொழுது ஆரம்பிக்கும் நேரம் சாயரட்சை எனப்படுகிறது. அந்த சாயரட்சை வேளையிலும் இறைவனை வழிபட விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றி வழிபட வேண்டியது. அர்த்த ஜாமம் அனைவரும் அறிந்ததே. இரவு படுக்கைக்கு செல்லும் முன்பு இறைவனை வழிபட்டு இந்த நாளை நல்லபடியாக நடத்தி கொடுத்த இறைவனுக்கு நன்றி தெரிவித்து இரவு உறக்கத்தை நிம்மதியாகவும் சஞ்சலமின்றி வழங்கி மறுநாளை ஆரம்பிக்கிறதுக்கான பிரார்த்தனையும் செய்து கொண்டு அமர்வதே அந்த பூஜையானது அர்த்தஜாமம் எனப்படுகிறது. இதை ஆலயங்களிலே வழிபடுவதும் சிறப்பு. அந்தந்த வேளையிலே ஆலயத்துக்கு வர முடியாதையோ அல்லது வீட்டில் இருக்கும் பொழுதோ இந்த காலங்களை கடைபிடித்து பூஜைகளை தன் இஷ்ட தெய்வத்தை தன் குலதெய்வத்தையோ தன் மனதில் உள்ள தெய்வத்தையோ எந்த இடத்தில் இருக்கிறோமோ அந்த இடத்திலேயே நினைத்திருந்து வழிபடுபவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவனின் அருள் எப்பொழுதும் கிட்டும் என்பது ஐதீகம். விளக்கு என்பது இருளை அகற்றுவது. ஆகவே மன இருள் அகத்தின் இருள் அனைத்தையும் அகற்றி அனைவரும் இறைவனை வழிபட வேண்டியது. இதில் ஜோதியாக இறைவன் தெரிவான் என்பது ஐதீகம். பஞ்சபூதங்களிலே அக்னி தேவனை வழிபடும் முறையானது இந்த தீப வழிபாட்டிலே உள்ளது. இந்த பஞ்ச தீபம் எண்ணெய் வேணும், திரி வேணும். இறைவனோட அருளில் அந்த காற்றும் அதிகமாகவும் காற்று இல்லாத இடத்துலையும் தீபம் எரியாது, அதிகமாக காற்று இருக்கிற இடத்துலையும் தீபம் எரியாது. அப்போது அதில் வாயு பகவானுடைய அருளும் வேணும், தீபத்தோட அருளும் வேணும். நீங்கள் அந்த விளக்கை ஏற்றுறோன்னா நமக்கு அந்த மண்ணில் விளக்கு செய்வோம். நீங்கள் மண்ணில் செய்கிறீங்களோ இல்லை ஒரு அகலில் எந்த விளக்கில் செஞ்சாலும் அது பூமியிலேருந்து எடுக்கப்படுது. அப்போது மண்ணோட சக்தியும் வேணும். இதில் தீபம் எண்ணெய் பொருள் என்பது திரவ பொருளாக கருதப்படுகிறது. அப்போது நம்ம வருணதேவனுடைய அருளையும் அங்கே தேவைப்படுது. ஆகவே பஞ்சபூதங்களையும் அடக்கியதே இந்த தீப ஒளி வழிபாடு எனப்படுகிறது.